RMKV வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா. பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும், அருளாக தரணும். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும், அருளாக தரணும், அருளாக தரணும், இன்பமே நீதானே. திரேதாயுகம் அதிலே சீதையன வேடமே, ராமனது இனிய திருமுகம் காணவே. ரகுராம தேகமே இகமதிலே யோகமே, ரகுராம தேகமே இகமதிலே யோகமே, எனவே நீ பிரேமமிக மனமதை தரவே. பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும், அருளாக தரணும், அருளாக தரணும், இன்பமே நீதானே. துவாரகை தீவையே ஸ்ரீகிருஷ்ணன் ஆளவே, இது போல அழகே இகமதிலே காணுமோ. கடல் சூழ நடுவிலே நன்னீல கடலிதோ, கடல் சூழ நடுவிலே நன்னீல கடலிதோ, கண்ணனே உலகில் என்னாதன் என்றாய். பத்மாவதி தேவி பதங்களே சரணம், கனிவாக வரணும், அருளாக தரணும், அருளாக தரணும், இன்பமே நீதானே. சூரிய பிரபை வாகனம் தருக்கினால் சமன் செய்து சோருதன் தயிரினாள் திரளை மிடத்திட நெருக்கு வாளரக்கண் அது கண்டன் நெஞ்சமன்பாய். மருட்கள் வண்டுகள் பாடும் வேங்கடம் கோயில் கொண்டு அதனோடும் வானிடையருக்கன் மேவி நிற்பார்க்க என் அடிமைத் தொழில் பூண்டாயே. ரஷ்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் கார்த்திகை பிரம்மோற்சவம் 7ஆம் நாள் காலை சூரிய பிரப வாகனம். ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சூரிய பிரபையில் சேவித்து மகிழ்கிறோம். பக்தர்களே, சூரிய மண்டல மத்தியில் விளங்கும் சூரிய நாராயணனை வணங்க வேண்டும் என்கிறது நாரசிம்ம புராணம். தியேய சதா சவித்ருமண்டல மத்தியவர்த்தி நாராயணா என்று. அவ்வாறு வணங்கினால் 3 விதமான தாபங்களும் அறவே நீங்கும். ஷரீரத்தை பற்றி வரும் தலைநோய், ஜலதோஷம் முதலியனவும், மனத்தை பற்றி வரும் காமம், கோபம், பயம் முதலியனவும் ஆத்தியாத்மிகம் என்று சொல்லப்படுகிறது. விலங்குகள், பறவைகள், மனிதர்கள் இவர்களால் வரும் தாபம் ஆதிபௌதிகம் ஆகும். குளிர், உஷ்ணம், காற்று, மழை முதலியவற்றால் வரும் தாபம் ஆதி தெய்வீகம் என்று அழைக்கப்படுகிறது. 3 விதமான தாபங்களை போக்கடிப்பவர் ஸ்ரீ பத்மாவதி தாயார். சூரிய பிரப வாகனத்தில் தாயாரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, சானுப்ராச பிரகடிததைஹி சாந்திர வாத்சல்ய திக்தைஹி
अम्बस्निग्धैरमृतलहरीलब्धसब्रह्मचर्यैः घर्मे तापत्रयविरचिते गाढतप्तं क्षणं माम् ஆக்கிஞ்சன்யக்லபிதமனகைः ஆர்திரயேதாக் கடாட்சைः என்று தாயாரிடம் சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் அருளியபடி பிரார்த்திப்போம். பத்மாவதி தாயாரே, இந்த சம்சார மண்டலத்தில் இருக்கும் நான் 3 விதமான தாபங்களால் உண்டான வெயில் போன்ற இந்த பிரகிருதியில் அகப்பட்டு மிகவும் தவிக்கிறேன். தாயே, உன் கடாட்சம் ஒரு கணப்பொழுது எங்கள் மீது விழுந்தால் குளிர்ச்சி பெறுவோம் என்றெல்லாம் சொல்லி தாயாரின் கடாட்சத்தை வேண்டினார் சுவாமி தேசிகன். பிராட்டியின் அருளால் தேவர்கள் இழந்த செல்வத்தை பெற்றார்கள். பிராட்டியின் அருளால் உயரிய மனநிலை நமக்கு கிடைக்கிறது. சுவாமி தேசிகன் ஸ்ரீஸ்துதியில் சம்பத்யந்தே பவபயதமே பானவஸ்துத் பிரசாதாத் பாவாः सर्वे भगवति हरौ भक्तिमुद्वेलयन्तः याचे किन्त्वामहमिह यतः शीतलोदारशीला. திருச்சானூரில் சூரிய நாராயணன் முன்பாக ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ மகாலட்சுமியை மீண்டும் பெற 12 ஆண்டுகள் திருக்குளத்தின் கரையில் தவம் செய்வதாக புராணம் கூறுகிறது. செங்கையல் திளைக்கும் சுனை திருவேங்கடத்துறை செல்வன் திருவேங்கடமுடையான் திவ்ய மகிஷி ஸ்ரீ பத்மாவதி தாயார் சூரிய பிரபை வாகனத்தில் நமக்கு தரிசனம் தருகிறார். நீளாகம் சுத்தி நெடுவரை நட்டு ஆழ்கடலைப் பேடான் கடைந்து அமுதங்கொண்டு ஹந்த பெம்மானை பூணாரமார்வனை புள்ளூரும் பொன்மலையை காணாதார் கண்ணல்ல கண்டோமே என்றபடி கண் படைத்த பயனை பெறுவோம். நெடுவாழ்வு வாழ்வோம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஊஞ்சல் சேவை. செங்கமலக் கடலில் சித்திதழ் போல் விரலில் சேர்த்திகள் ஆழிகளும் கிங்கிணியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாளனன் மாதுளையின் பூவொடு பொன்மணியும் மோதிரமும் கிரியும் மங்கள ஐம்படையும் தோள் வளையும் குழையும் மகரமும் வாளிகளும் சுட்டிய முத்திலக எங்கள் குடிக்கரசே ஆடுக செங்கீரை ஏழுலகுமுடையாய் ஆடுக ஆடுகவே என்று பெருமாளுக்கு தாலாட்டு பாடினார் பெரியாழ்வார். நாமும் அல்லி மாதராம் அலர்மேல் மங்கைக்கு தாலாட்டு பாடி தாயார் திருவருளைப் பெறுவோம். சிந்தாத செந்தூரம் அலமேலு மங்கை சிங்காரத்தேராக மலரே நீவா. சிந்தாத செந்தூரம் அலமேலு மங்கை சிங்காரத்தேராக மலரே நீவா. அழகான மங்கை ஸ்ரீஹரி தந்த நங்கை. அழகான மங்கை ஸ்ரீஹரி தந்த நங்கை. மங்காத பொன் தாயே பொங்காத கங்கை. சிந்தாத செந்தூரம் அலமேலு மங்கை சிங்காரத்தேராக மலரே நீவா. என் மனம் என்னாலும் உன்னையே பாடாதோ. சொந்த பந்தம் நீயே தேனான தாயே. என் மனம் என்னாலும் உன்னையே பாடாதோ. சொந்த பந்தம் நீயே தேனான தாயே. பிரபு வெங்கடேசனை மங்கம்மா நேசனை. எப்போதும் உயிராக கொண்டாளே அன்னை. சிந்தாத செந்தூரம் அலமேலு மங்கை சிங்காரத்தேராக மலரே நீவா. அழகான மங்கை ஸ்ரீஹரி தந்த நங்கை.
மங்காத பொன்தாயை பொங்காத கங்கை சிந்தாத செந்தூரம் அலமேலும் மங்கை சிங்காரத் தேராக மலரே நீவா. வீசும் தென்றலே பாடவா கருணை காட்டும் அன்பு அன்னை குலமே காக்க பாடவா பாடவா நான் தாலேலோ வீசும் தென்றலே பாடவா நெஞ்சம் அதிலே அமர்ந்த அழகை பாடவா அந்த ஏயுமலையால் நெஞ்சம் அதிலே அமர்ந்த அழகை பாடவா பாடவா நான் தாலேலோ வீசும் தென்றலே பாடவா இந்த உலகம் புகழும் முந்தன் அழகை கண்ட பாடவா இந்த உலகம் புகழும் முந்தன் அழகை கண்ட பாடவா குல தெய்வம் அவனின் அருளை வேண்டி அன்னை உன்னை பாடவா குல தெய்வம் அவனின் அருளை வேண்டி அன்னை உன்னை பாடவா பாடவா நான் தாலேலோ வீசும் தென்றலே பாடவா மாந்தரின் நெற்றி
குங்குமம் காக்க அன்னை உன்னை பாடவா குல மாந்தரி நெற்றி குங்குமம் காக்க அன்னை உன்னை பாடவா பாடவா நான் தாலேலோ வீசும் தென்றலே பாடவா ஆடவா நான் தாலேலோ வீசும் தென்றலே பாடவா கருணை காட்டும் அன்பு அன்னை உலமை காக்கு பாடவா பாடவா நான் தாலேலோ வீசும் தென்றலே பாடவா ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ मातस्त्वमम्बुरुहवासिनि किञ्चिदेतत् विज्ञाप्यते मयि कुरुष्व तथा प्रसादम् आकर्णयिष्यति यथा विबुधेश्वरस्ते प्रेयानसौ पृथुकजल्पितवान्मदुक्तिम् திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் கார்த்திகை பிரம்மோத்சவம் 7ஆம் நாள் இரவு சந்திரப்பிரபை வாகனம். சந்திரப்பிரபையில் சந்திரவதனா அலர்மேல் மங்காபுரம் என்று நம்மால் அன்போடு அழைக்கப்படும் புராணப் புகழ் வாய்ந்த திருச்சானூர் மாடவீதிகளிலே திருவீதி உலா கண்டருள இதோ ஸ்ரீ பத்மாவதி தாயார் எழுந்தருளுகிறார். பக்தர்களே, எம்பெருமான் கண்ணனாய் அவதரித்து வெண்ணை போன்ற வெள்ளை மனம் படைத்த பக்தர்களைத் தேடி இல்லந்தோறும் சென்றதை நாம் அறிவோம். பக்தர்களிடம் அவ்வளவு பரிவு எம்பெருமானுக்கு. தாயாரும் அவ்வாறே நம்மிடம் பரிவு கொண்டவர். மலர்மங்கை ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆணுடை தரித்து ஸ்ரீகிருஷ்ணனாய் நமக்கு தரிசனம் தருகிறார். தாயாரை சந்திரப்பிரபையில் சேவிக்கும் போது திருமங்கையாழ்வார் பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது. காலை எழுந்து கடைந்த இம்மோர் விற்கப் போகின்னேன் கண்டே போனேன் மாலை நறுங்குஞ்சி நந்தன் மகனல்லால் மத்து வந்தாருமில்லை மேலை அகத்து நங்காய் வந்து காண்மிங்கள் வெண்ணையே என்று இருண்ட பாலுங்கடங்குடன் கண்ணிலேன் பாவியேன் என் செய்கேனோ என்று சுவாமி தேசிகனும் கோபால விம்சதியில் பக்தி பரவசத்துடன் அருளிச் செய்த ஸ்லோகத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஆவிர்பவஸ்த்வனிபுதாபரணம் புரஸ்தாத் ஆகுஞ்சிதைகச்சரணம் நிபுதான்யபாதம் தத்னானிமந்தமுகரேண நிபத்ததாளம் நாதஸ்ய நந்த பவனே நவநீதநாட்டியம் என்று கண்ணபிரானை துதி செய்தார் சுவாமி தேசிகன். சந்திரப்பிரபை வாகனத்தில் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, சந்திரன் என்றால் மகிழ்ச்சியை தருபவன் என்று பொருள். தாயாரும் அவ்வாறே பக்தர்களாகிய நமக்கு ஆனந்தத்தை நல்குபவள். தாயாருக்கு சந்திரா என்றும் சந்திரவதனா என்றும் லக்ஷ்மி சகசிரநாமத்தில் திருநாமம் உண்டு. சந்திரப்பிரபையில் தாயாரை சேவிக்கும்போது இவ்வாறு எண்ணத் தோன்றுகிறது. நிரந்தரம் நிர்விஷதஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாதிரூப்யம் சத்யம் ஷபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாஷா என்கிறார் சுவாமி தேசிகன். அச்சுவைப் பெறினும் வேண்டேன் என்றார் தொண்டரடிப்படியாழ்வார். அவ்வாறே நாமும் சந்திரப்பிரப வாகனத்தில் தாயாரை சேவித்து புண்ணியம் பல பெறுவோம். பித்ரே பிரம்மோபதேஷ்ட்ரே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம். காணாத காட்சி அலர்மேல் தாயை கண்டேன் நான் காணாத காட்சி அலர்மேல் தாயை கண்டேன்
வெட்டிங் சில்க்ஸ் வழங்கும் வரம் தருவாய் இறைவா